Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா டெசிமல்ஸ்ல என்ன பார்க்க போறேன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையும் தான் எப்படி போறது பார்க்க போறோம். இது வந்து டெசிமல்ஸ் இப்பதான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது ஆட். இப்போ ஆட்ல 2 சம்ஸ் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா 12.5 plus 3.97 இது எப்படி போடணும்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி 12 அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் 5 இருந்துச்சுன்னா வேறு 5 சொல்லுவீங்க. இப்போ 3.97 இருக்குது. இது எப்படி 97ன்னு சொல்லக்கூடாது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத தனித்தனி தான் சொல்லணும். 97 அப்படி தான் சொல்லணும். இப்போது இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இங்கே 12.5 நம்ம நார்மல் அடிஷன் மெத்தட்லேயே பண்ணலாம். 12.5 இப்போது இங்கே 3.97 இருக்குது. இதை வந்து இங்கே 3 போட்டு இங்கே 9 போட்டு இங்கே 7 போடணுமான்னு கேட்டால் அது தப்பு. பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக பாயிண்ட் வச்சுருங்க இன்னொரு இதுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் 97 இருக்குது. ஸோ இப்படி தான் போடணும். பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் தான் இருக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் இப்படி இருக்கணும், பாயிண்ட்டுக்கு பின்னாடி உள்ள நம்பர் இப்படி இருக்கணும். அப்போ மேலே எது வச்சு ஆட் பண்ணுறதுன்னு கேட்கும்போது மேலே எதுவும் இல்லைன்னா அதுக்கு 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் அஷ்யூம் பண்ணிடணும். இங்கே இல்லைனாலுமே அதுக்கு 0 தான், பட் நீங்கள் அது கொடுக்க தேவையில்லை. மேலே இருக்கிறதுக்கு மட்டும் கொடுத்தா கூட போதும், இல்லை அதுலேயும் கொடுக்காம கூட போட்டுடலாம். இப்போ ஆட் பண்ணும்போது 7 4 பேலன்ஸ் 1 இங்கே வந்து பாயிண்ட் அப்படி இந்த பாயிண்ட் அப்படியே இறங்கிடும். இந்த பாயிண்ட் வந்து அப்படியே இங்கே இறங்கிடும். அண்ட் 5 + 1 6 1. இப்போ ஆன்சர் என்ன வருது? 16.47. 16.47 இதுதான் ஆன்சர். 16.47 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ 12.5 + 3.97க்கான ஆன்சர் 16.47. இதே மாதிரி அடுத்த சம் போட்டுடலாம். 10.06 பாயிண்ட்டை நேராக வச்சுருங்க. அண்ட் 50 ஃப்ரண்ட்டில் பின்னாடி 6 இங்கே பேலன்ஸ் எதுவும் இல்லாததுக்கு 0. அப்போது ஆட் பண்ணால் 6.06. ஆன்சர் என்னென்னா 60.66. அதை 66ன்னு சொல்லக்கூடாது, வெறும் 6 அப்படின்னு நம்ம தனித்தனி தான் சொல்லணும். இதுதான் அடிஷன். இதுக்கு மேலே அடிஷனில் உங்களுக்கு பெருசாக எதுவும் வராது. அண்ட் வந்து சப்ட்ராக்ஷனும் இதே மாதிரி தான், இதே மெத்தட் தான். இப்போ 34.6 minus 4.86. இப்போ இதை ஃபஸ்ட்டு போட்டலாம். 34.6 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 4 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 6 இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே எதுவும் இல்லைனா 0 போட்டு சொன்னாங்களா, அப்போ தான் நம்மளுக்கு இங்கே பேரோ எடுக்க கரெக்டாக இருக்கும். அப்போ 10 இங்கே 5 ஆகிடும். அப்போது 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 5ல் போகாதுங்கிறதுனால இங்கேருந்து பேரோ எடுக்கிறோம். அப்போ 3 ஆகிடும், இது 15 ஆகிடும். 15 - 8ஓட ஆன்சர் 7. ஸோ 7 இங்கே பாயிண்ட் அப்படியே இந்த பாயிண்ட் இறங்கிடும். 3ல் வராதுங்கிறதுனால இந்த 3 அடிச்சு 2 இங்கே 13. 13 - 4ஓட ஆன்சர் வந்து 9. ஸோ 9 பேலன்ஸ் 2. ஆன்சர் 29.74. அப்போது 29.74 தான் ஆன்சர். எதுக்குன்னா 34.6 - 4.86க்கான இது. இப்போ இதே மாதிரி 10.20 - 5.2 இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை ஈஸியாக படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ பாருங்கள் இங்கே 10 இங்கே பாருங்கள் 10.20 இருக்குது. இங்கே வர 0, அதாவது ஆஃப்டர் அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு வர 0க்கு அவ்வளோ வேல்யூ வந்து இல்லை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 10.02 அப்படிங்கிறதுக்கு கூட ஓகே இங்கே 2 இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு 10th பிளேஸோடய போதும் அப்படிங்கும் போது இது 10 அப்படின்னு ஹோல் நம்பராக மாறிடும். ஸோ அதே மாதிரி 10.20க்கு வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா 10.2ன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். 10.2 - 5.2 இப்படி போட்டுக்க போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா 0 வந்து நான் மைனஸ் பண்ணாமல் இப்படியே மைனஸ் பண்ணேன்னா 0.10 - 5 அப்போ 5.0 நான் எப்படி எழுதிக்கலான்னா நான் 5 அப்படின்னே எழுதிக்கலாம். அப்போது 10.20 - 5.2ஓட ஆன்சர் என்ன? 5 தான். இப்போ அடுத்து மல்டிபிளில் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா ஃபர்ஸ்ட் சம் 3.15 × 4.5. 3.15 × 4.5 இது எப்படி மல்டிபிள் பண்ணணும்னா நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இது நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 5s are 25. ஸோ 5 பேலன்ஸ் 2. 5 1s are 5 6 7 again 15. இங்கே வந்து 20 2 பேலன்ஸ் 4 5 6 6 12. ஆட் பண்ணால் 5 7 1 பேலன்ஸ் 1 2 4 1. இப்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 14,175 கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது இதோட ஹோல் வேல்யூ நினச்சி பாருங்களேன் 3 4 வெறும் 3 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 தான் வரும். அப்படி இது 14,000க்கு போச்சுன்னா உங்களுக்கு லாஜிக்கான வர வேண்டியது டவுட்டு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதாவது ஒரு டிஜிட் தள்ளி இங்கே இருக்கிறது ஒரு டிஜிட், அந்த ஒரு டிஜிட்டை தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து 2 டிஜிட்டை தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு டிஜிட் ப்ளஸ் ஒரு 2 டிஜிட்டை ஆட் பண்ணி 3 டிஜிட்டுக்கு தள்ளி வந்து பாயிண்ட் வைக்க போகிறோம். அதாவது இங்கேருந்து இப்போது ரிவர்ஸ்லேருந்து 5 ஒரு டிஜிட், 7 ஒரு டிஜிட், 1 ஒரு டிஜிட், 3 டிஜிட் ஆகிடுச்சிங்களா? இது பக்கத்தில் பாயிண்ட் வச்சிங்கன்னா இதோட வேல்யூவே மாறிடும். 14.175ன்னு மாறிடும். 14,000 எங்கே இருக்குது, 14.17 எங்கே இருக்குது, அது மாதிரி தான். ஸோ 14.175 தான் இந்த சம்க்கான ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட் இப்படி தான் அதில் மல்டிப்பிளில் மாறும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னால் ரொம்ப வந்து கன்ஃபியூஸாலாம் இருக்காது. அண்ட் வந்து செகண்ட் சம் அதே மாதிரி தான் 5.25 into 5.0. இதில் 5.0க்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், பட் இருந்தாலும் அதையும் வச்சே போட்டு காட்டுவோம். இப்போ வந்து 0, அப்போது ஜீரோஸ் 5 5s are 25, பேலன்ஸ் 2 10, அப்போது 12, பேலன்ஸ் 1 25 26 0 5 2 6 2. மேபி நம்ம இந்த ஜீரோவை வந்து இங்கே போடாமல் இருந்தோம்னா இந்த ஜீரோ மட்டும் வந்திருக்காது. இந்த ஜீரோ இப்போ இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போ போட்டு போடலாமா இல்லை போடாமல் விட்டுலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுலேயும் 3 டிஜிட்ஸ் தள்ளி தான் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ 1 2 3. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 26.250. நான் என்ன மேலே சொன்னேன் 10.20க்கு வந்து இந்த ஜீரோ வேணான்னு சொல்லேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி 26.25க்கு இந்த ஜீரோ வேண்டாம், லாஸ்ட் வர ஜீரோ எனக்கு வேண்டாம். அப்போ இந்த ஜீரோ போட்டது நான் இந்த ஜீரோ வச்சு மல்டிபிள் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ஜீரோ வந்துச்சு. சப்போஸ் இந்த ஜீரோ வச்சு நான் மல்டிபிள் பண்ணலாம், எனக்கு இந்த 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த 2 5க்கு பக்கத்துலேயே பாயிண்ட் வச்சுருப்பேன், எனக்கு ஈஸியாக வேல்யூவும் முடிஞ்சிருக்கும். இப்போ அது மாதிரி தான் இப்போ வச்சாலும் ஓகே, வைக்கலனாலும் ஓகே. பட் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பில் சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அப்போது ஆன்சர் என்னென்னா 26.25 தான் இந்த சம்க்கான ஆன்சர். அதாவது 5.25 into 5.0க்கு இந்த ஆன்சர். இப்போது அடுத்து லாஸ்ட் ஒன் டிவைட் நான் ஃபஸ்ட்டு 1 தான் போட போகிறேன். பிகாஸ் செகண்ட் டிவைடை நீங்கள் தான் போட போகிறீங்க. செகண்ட் டிவைடுக்கும் கொஷின் நான் சொல்லிடுறேன். 19.6 divided by 3, வெறும் 3 இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 2.556 divided by 1.2 ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆனால் சிம்பிளாக ஆன்சர் முடிச்சிடும். இப்போ பாருங்கள் இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2.556 divided by 1.2. இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது. இப்போ ஒரு டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் இருக்குது, இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. முதல்ல நான் இதை பாயிண்ட் ரிமூவ் பண்ணி இதை ஹோல் வேல்யூவாக எடுக்க போகிறேன். ஹோல் வேல்யூவாக நான் எடுத்தேன்னா இங்கே 3 டிஜிட் இதை வந்து நான் ஹோலாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 3 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ நான் 3 ஜீரோஸால் மல்டிபிள் பண்ணணும், அதாவது 1000ஆல் இதை மல்டிபிள் பண்ணணும். அப்போ கீழேயும் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணோம்ல, கீழேயும் மல்டிபிள் பண்ணால் அகைன் அதே 1000 தான் பண்ண முடியும். மேலே என்ன பண்ணுறோமோ அதே தான் கீழே போடணும், கீழே என்ன பண்ணுறோமோ அதான் மேலே பண்ணணும். அப்போ தான் இது ரெண்டும் கேன்சல் ஆனாலுமே நம்மளுக்கு இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணாத மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ நான் இதை மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு எப்படி மாறும்னா 2556 பாயிண்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அண்ட் கீழே எப்படி மாறும்னா 1200. ஓகேங்களா? இது நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி பாயிண்ட்லாம் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா ஜீரோஸ் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ 2556 divided by 1200 இதை நார்மலாக நம்ம டிவைட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் 1200 2556. இப்போ என்னென்னா 12,000 into 2ன்னா 24,000. இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இந்த விட வேல்யூ கூட வரும், அதாவது 3000 வரும். ஸோ 651 இதில் வராதுங்கிறதுனால நான் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 0 ஆட் பண்ணும்போது 1 தான் வரும், அப்போ தான் 1200 வரும். இதை விட அதிகமாக போச்சுன்னா 24,000 நம்மளுக்கு வரும். ஸோ 0 6 3 360. அகைன் பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3, அதாவது 1200 into 3ோட வேல்யூ என்னென்னா 3600. அப்போ ஆன்சர் எனக்கு 0 ஆகிடும். இப்போ ஆன்சர் என்னென்னா ஆன்சர் இங்கே என்ன வருதுன்னா 2.13. இது எதுக்கான ஆன்சர்னா 2.556 divided by 1.2க்கான ஆன்சர் தான் 2.13.
அண்ட் இதே மாதிரி 19.6 டிவைடட் பை 3 இது ஈஸியான இது தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.